ஸோ அதோட கூட்டணி கட்சிகள்னு சொல்லிட்டு ஒரு 3-4 இத்து போன கட்சிகள் உண்டு. தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மாதிரி, டிடிவியோட கட்சி இந்த மாதிரி. அதான் இந்த கட்சிகள்லாம் எத்தனை பேருக்கு இதோட சின்னம் தெரியும்? தமிழ் மாநில காங்கிரஸோட சின்னம் என்ன அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி 4 லட்சம் ஓட்டு வாங்கிச்சு? தலைவர் ராகுல் காந்தி ஓட்டு திருட்டுன்னு ஒரு விஷயத்த முன் வச்ச பிறகுதான் அந்த ஆங்கிள்லயே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தாக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி 30 வருஷம் ஆச்சு. அவங்க எஸ்ஐஆர் பதிவுமே அப்ளை பண்ணல. அவங்க அங்க இருக்கிறாங்க பத்திரமா ஓட் லிஸ்ட்ல. இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு அடுத்தது இப்ப ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாக்காளர் பட்டியல் மேலதான் தேர்தல் நடக்க போகுது. ஆனா இந்த வாக்காளர் பட்டியல் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு யாருக்குமே சொல்லல. ரகசியமா ஒரு வாக்காளர் பட்டியலை அவங்க வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணி விட்டு கமுக்கமா உட்கார்ந்துருக்காங்க தேர்தல் ஆணையம். வணக்கம். நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் சக்தி இயக்கத்தின் தேசிய பொறுப்பாளர் சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேடம். நீங்கள் தொடர்ந்து, அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து இந்த வாக்கு திருட்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியும் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ராகுல் காந்தியும் அதை இப்போ இந்த எலெக்ஷனில் கூட ஹைட்ரஜன் பாம்லாம் ஒன்று வெளியிட்டாப்புல, இந்த பீகார் எலெக்ஷனை ஒட்டி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் அது சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குளம் தொகுதியில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கதா, கண்டுபிடிச்சதா அப்படின்னு சொல்றீங்க. ஆலங்குடியில, ஆமா, ஆலங்குடி தொகுதியில உண்மையிலேயே அங்க என்ன கள நிலவரம், என்ன களத்துல என்ன ஆய்வு பண்ணீங்க, என்ன? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 2024 தமிழ்நாட்டுல பாஜக தாமரை சின்னத்துல எத்தனை ஓட்டு வாங்கிச்சு? வாக்கு சதவீதம் தெரியல, சதவீதம் 10-11% கிட்ட வாங்கினதா. 11% எவ்வளவு எண்ணிக்கை தெரியல எனக்கு. 49 லட்சம், கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகள் தாமரை சின்னத்தில் தமிழ்நாட்டுல பாஜக 2024 வாங்கியிருக்கு. தனியா நின்று, அதிமுக கூட கூட்டணி வைக்காம தனியா நின்று வாங்கியிருக்குது. ஸோ அதோட கூட்டணி கட்சிகள்னு சொல்லிட்டு ஒரு 3-4 இத்து போன கட்சிகள் உண்டு. தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மாதிரி, டிடிவியோட கட்சி இந்த மாதிரி. இந்த கட்சிகள் அவருமே அதிகமா வாங்கியிருந்தாரு. அதான் இந்த கட்சிகள்லாம் எத்தனை பேருக்கு இதோட சின்னம் தெரியும்? ஃபர்ஸ்ட் தமிழ் மாநில காங்கிரஸோட சின்னம் என்ன அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி 4 லட்சம் ஓட்டு வாங்கிச்சு? அமமுக எப்படி 4 லட்சம் ஓட்டு வாங்கிச்சு கிட்டத்தட்ட. ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் மட்டும் சேர்ந்தே 30 லட்சம் ஓட்டு. ஸோ மொத்தமா பாஜகவோட கூட்டணி மட்டும், ஏடிஎம்கே கூட்டணி இல்லாம 80 லட்சம் வாக்குகள் 2024 தமிழ்நாட்டுல வாங்கியிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்குங்கும் போது, நாடாளுமன்ற தேர்தல்ல உங்களுக்கு மோடி திரும்ப வரணும்னு தமிழ்நாட்டுல ஓட்டு போடுறதுக்கு 80 லட்சம் பேர் எங்க இருக்காங்க? அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஏன் மோடியுடைய எந்த ஒரு பரப்புரைக்கும் வரமாட்டேங்கிறாங்க? அவர் ஏன் இன்னைக்கு வரைக்கும் காலிச்சேர்கிட்டே பேசிட்டு இருக்காரு? இல்ல 5 கோடி வாக்காளர்கள்ல நீங்க ஒரு 80 லட்சம் பேர், 4.5 லட்சம் பேர் தான் ஓட்டு ஆக்சுவலா போட்டிருக்காங்க. அதுல 80 லட்சம் பேர் கூட பிஜேபி சார்பா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது தமிழ் மக்களுக்கு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் மக்கள் கிட்ட நான் இந்த கேட்க வேண்டிய கேள்வி இதான். இந்த மாதிரி பிஜேபி 80 லட்சம் ஓட்டு உண்மையிலேயே வாங்கியிருக்குமா? வாங்குறதுக்கு அவ்வளோ ஓட்டு போடுறதுக்கு இங்க எங்க ஆள் இருக்கிறாங்க பிஜேபிக்கு அப்படின்னு. ஸோ இந்த பின்னணியில பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அவங்க அதிகமான ஒரு பூத்துல ஒரு 400 ஓட்டு 500 ஓட்டு அப்படிலாம் பிஜேபிக்கு கொண்டு போய் ஒரு பூத்துல போட்டாங்கன்னா அந்த பூத்தோட லட்சணம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே அந்த வாக்காளர் பட்டியல் ரொம்ப மோசமா இருக்குது. எந்த வாக்காளர் பட்டியல தேர்தல் நடத்துதோ அதை எடுத்து அங்க ஃபீல்டுல பார்த்தோம்னா அங்க நிறைய போலி வாக்காளர்கள் இருக்கிறது பார்க்க முடியுது நம்மளால. சரி, இந்த வாட்டி பண்ணலான்னு சொல்லிதான் கொஞ்சம் தீவிரமா, அதுவும் ஃபர்ஸ்ட் தெரியாது நமக்கு. தலைவர் ராகுல் காந்தி ஓட்டு திருட்டுன்னு ஒரு விஷயத்த முன் வச்ச பிறகுதான் அந்த ஆங்கிள்லயே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தாக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ நாங்கள் பார்த்த அந்த பர்டிகுலர் பூத்தில், பூத் நம்பர் 95 அப்படிங்கிறதுல இருக்கிறது 674 வாக்குகள். 674ல் 35 பேருக்கு அந்த வாக்கு லிஸ்ட்ல இடமே இல்லை. அந்த தெருவில் தான் வாழ்றாங்க, பல வருஷமா வாழ்றாங்க, ஓட்டு ஐடி வச்சிருக்கிறாங்க, பல வாட்டி ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதே பூத்துல பல வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க, எஸ்ஐஆர் படிவம் பக்காவா ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஓட் லிஸ்ட்ல பேரை காணும். சரி, ஓட் லிஸ்ட்ல பேரை காணோம்னா எஸ்ஐஆர்ல நீக்கின பட்டியல்ல பேர் இருக்கணுமா இல்லையா? ஒண்ணு லிஸ்ட்ல இருக்கணும் அல்லது நீக்கல லிஸ்ட்ல இருக்கணும். ரெண்டுத்துலயும் இல்லை.
ஒரு 64 பேரை நீக்கி இருக்கிறாங்க. அந்த நீக்கிற லிஸ்ட்லயும் இந்த 35 பேரும் இல்லை, ஓட் லிஸ்ட்லயும் இவங்க இல்லை. பல வாட்டி அவங்க பிஎல்ஓட ஃபாலோ பண்ணியாச்சு. என்னென்னலாம் எஸ்ஐஆருக்கு என்னென்னலாம் பண்ண சொன்னாங்களோ, திரும்ப நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்க, திரும்ப இதை பண்ணுங்க, எல்லாம் பண்ணியாச்சு, ஒன்றும் காணும். ரைட். ஸோ இந்த மாதிரி 36 பேர் ஒரு பூத்தில், 35 பேர் ஒரு பூத்தில் நீங்கள் ஒரு அடல்ட் ப்ராப்பராக ஓட் பண்ணிட்டு இருந்த ஓட்டர்ஸை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள். நாங்கள் பார்த்த வரைக்கும் இவங்க எல்லாமே வந்து இந்தியா கூட்டணி ஓட்டர்ஸ், பிஜேபி காங்கிரஸ் ஓட்டர்ஸ். அந்த பகுதியில் தலைவர் கார்த்திக் சிதம்பரம் மேலே பெரிய மரியாதை வச்சிருக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. ஸோ இது டார்கெட்டட் மாதிரி தான் தெரியுது. பட் நான் அதை எதுவும் சொல்ல விரும்பலை. நான் சொல்றது வந்து இத்தனை பேருக்கு ஓட்டு இல்லை, அவங்க யாருக்குன்னா போடட்டும், அது அவங்க விருப்பம். அவங்களுக்கு ஓட்டு இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க ஹிந்துஸ் தானா இல்லை முஸ்லீம் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அந்த பகுதியில் முஸ்லீம்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. நாங்கள் முஸ்லீம்ஸ் வீட்டுக்கெல்லாமும் போனோம். இவங்க வந்துட்டு அந்த பகுதியிலேயே ஒரு ரொம்பவும் ஒரு அன்றாடம் வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்னு இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க. வறுமை கோட்டுக்கு கீழே தமிழ்நாட்டில் 4% தான் இருக்காங்க. அதெல்லாம் குஜராத்தில் தான். வறுமை கோடுலாம் இங்கே கிடையாது. அன்றாடம் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய நிலையை விட கொஞ்சம் பணத்தில் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள். ஸோ இது ஒன்று. இன்னொரு இது என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஒரு 53 பேர் ஓட் லிஸ்ட்ல இருக்காங்க. தேடிட்டும் அந்த ஏரியா ஃபுல்லாக ஆளை காணோம், யாருக்குமே தெரில. அதில் 2 பேர், ஒருத்தர் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி 30 வருஷம் ஆச்சு, அவங்க எஸ்ஐஆர் படிவுமே அப்ளை பண்ணல, அவங்க அங்கே இருக்கிறாங்க பத்திரமா ஓட் லிஸ்ட்டில். இன்னொருத்தங்க செத்து போயிட்டு பல வருஷம் ஆச்சு, அவங்களும் ஓட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் எஸ்ஐஆர் படிவுமே கொடுக்காம இவங்க எப்படி ஓட் லிஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஸோ இந்த 53 பேர் எங்கேயுமே இல்லாத ஆட்கள் எப்படி ஓட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க? அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறீங்க, எதுவுமே இல்லை, எஸ்ஐஆர் படிவம் கொடுத்தா தான். படிவம் கொடுக்கலன்னா கிடையாது, ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து பராட்டாலேருந்து சாப்பிட்றோன்னு சொல்லி தான் நீங்கள் வந்து எஸ்ஐஆர் ஸ்டார்ட். அப்புறம் வரைவுன்னு ஒன்று விட்டீங்க, அப்புறம் இதில் எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, எங்களால் கண்டே பிடிக்க முடியாத அந்த 53 பேரை எங்கே பார்த்து நீங்கள் எஸ்ஐஆர் படிவம் கொடுத்தீங்க? அவங்க எங்கே வச்சு உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தாங்க? அவங்க ஃபில் பண்ணி கொடுக்கும்போது புது ஃபோட்டோ எங்கே கொடுத்தாங்க? அடுத்தது வரைவு வாக்காளர் பட்டியல், அதுலேயும் அவங்க எப்படி பத்திரமா வந்தாங்க? வரைவுல இருந்து இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு எப்படி பத்திரமா வந்தாங்க? இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு அடுத்தது இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாக்காளர் பட்டியல் மேலே தான் தேர்தல் நடக்க போகுது. ஆனால் இந்த வாக்காளர் பட்டியல் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு யாருக்குமே சொல்லலை. ரகசியமாக ஒரு வாக்காளர் பட்டியலை அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணி விட்டு கமுக்கமாக உட்காந்துருக்காங்க தேர்தல் ஆணையம். ஏப்ரல் 6ஆம் தேதி அப்டேட்டட் அப்படின்னு. அந்த மறுபரிசீலனைக்கு அப்புறம், எல்லா சீலனைக்கு அப்புறமும் கடைசியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரைக்கும், எலெக்ஷன் எந்த வாக்காளர் பட்டியல் நடக்குதோ அது வரைக்கும் பத்திரமா இந்த 53 போலி வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க, இவங்க எங்க இருந்து காப்பி அடிக்க வச்சிருக்காங்கிறது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். வேற எந்த பூத்துல இவங்களோட காப்பி இருக்கு, இதே பேரு, இதே கணவர் பேரு அல்லது அப்பா பேரு, இதே வயது ஓட இருக்கிறாங்க. அட்ரஸ் எல்லாம் மாத்தி எபிக் ஐடி நம்பர், வேற எபிக் ஐடி நம்பர்ல இருக்கிறாங்க. ரைட், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது 3வது என்னன்னா, இது 2ஐயும் மறைக்கிறதுக்கு ஒரு 5% ஓட்டை நீக்கிட்டு 10% ஓட்டை உள்ள சொருகிறது, ஒரு 7-8% ஓட்டையாவது உள்ள சொருகிறது. இல்லை, இப்போ அந்த விடுபட்டதுன்னு சொன்னீங்கல்ல, ஒரு நிமிஷம், அந்த சென்னைக்கு மாறினாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்கள கண்டே பிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. அவங்க பூத்துல இருக்கணும்ல ஐயா, பூத்துல இல்ல, அவங்க வீட்டோட அவங்க ஆளே இல்லை இங்க. இல்ல, இப்ப அதனால எதுவும் பிரயோஜனம் இருக்கான்னு கேக்குறேன். இப்போ அந்த ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இவங்க எதுவும் ட்ரை பண்ணிருக்காங்களா அவங்கள? அது தெரியல நமக்கு. இந்த 53 இல்ல, இந்த 53 வந்து ஓட்டு இவங்களுக்கு பதிலா வந்து ஓட்டு போடுவாங்களா யாராவது, அல்லது அது என்ன, அல்லது நடராத்திரி ஆந்திரால போட்டான்ல 17 லட்சம் ஓட்டு நடராத்திரி போட்டான். சரியா, பரக்கல பிரபாகர் அவர்கள் ஒரு வாரம் முன்னாடி தான் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு. நடராத்திரி 12லேருந்து 2 மணி வரைக்கும் 6 செகண்டுக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கான், 17 லட்சம் ஓட்டு போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி எதுவும் இங்கே பண்ண போறாங்களா, அல்லது இவிஎம் தனக்குத்தானே போட்டுக்க போகுதா, அல்லது ஸ்ட்ராங் ரூம்ல வச்சு போட போறானா, டிரான்ஸ்போர்ட்ல போட போறானா, இல்லை என்ன பண்ண போறான் அப்படின்னு, இல்லை கள்ள ஓட்டா யாராவது வந்து போட போறாங்களா அப்படின்னு. பீகார்ல என்ன தெரியாம பண்ணியிருக்காங்க, 50 பேரா ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் ஆக்கிக்கிறாங்க. இந்த 50 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூத்து அல்லது ஒரு 20 பூத்து, அன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த 10 பூத்துலேயும் போய் ஓட்டு போட்டு வந்துடணும். அதான் அவங்க அசைன்மெண்ட். இப்படிதான் பீகார்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரியா,
அவங்க போயிட்டு இங்கே ஒரு போடுறது, அதுக்கப்புறம் பக்கத்து பூத்து, அப்புறம் அந்த பூத்து, இப்படியே அன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மைய அளிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஒத்துழைப்போட இதை பண்றதா அங்க பீகார்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் டீம் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இதுல எப்படி பண்ண போறாங்களோ அதுவும் தெரியல. இன்னைக்கு எங்களோட கட்சியில ஒருத்தர் வந்து போட்டிருக்கிறாரு, தினமும் ஒரு 10-15 பஸ்ஸில் வட இந்தியர்கள் வந்து இறங்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல, பட் பல நாட்களாக இந்த மாதிரி தொடர்ந்து சென்னையில இறங்கிக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து வேறு வேறு வேன்ஸில் வந்து வேறு வேறு பகுதிக்கு போகிறாங்க, பெட்டி படிக்கையோடு வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் என்ன கதை, என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, இது ஒன்று. இவங்க எப்படி ஓட்டு போட போறாங்கங்கிறது தெரியல நமக்கு. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேங்குது. நேர்மையா அந்த முகத்தை காமிச்சுக்கிட்டு நீ வந்து ஓட்டு போட்டேன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உன் அருமையான முகம் பதிவானா என்ன, அதை நாங்கெல்லாம் பார்த்தா தான் என்ன, ஆயுசு எதுவும் குறைஞ்சு போயிருமா? ரைட். அப்ப ஏன் நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேங்கிறங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நீ ஏதோ கள்ளத்தனம் பண்ற. கள்ளன் தானே இருட்ட தேடுவான். கேமரா வெளிச்சம், சிசிடிவி வெளிச்சம் ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? ரைட். அடுத்தது இதை மறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, கிளீனா டோர் நம்பர்ஸும் ஸ்ட்ரீட்டும் கரெக்டா ஓட் லிஸ்ட்ல இருந்ததுன்னா நீங்க யாரு வேணாலும் துண்டா தூக்கிடலாம். இவங்க தான் இல்ல அப்படின்னு வீட்டுல போய் பார்த்துடலாம். நம்ம வீட்டுல போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இவங்க இது என்ன இந்த 53 புதுசா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆளு மட்டும் ஏன் விடுபட்டு இருக்கு அப்படிங்கறது தெளிவா நீங்க எடுத்துடலாம். அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா டோர் நம்பரையும் மாத்திருக்காங்க. 674 ஓட்டுல 300க்கு மேற்பட்ட டோர் நம்பர்ஸை மாத்திருக்கிறாங்க. அவங்க ஒரிஜினல் டோர் நம்பர்ஸ்ல இல்லை. எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்னா, அவங்க ஓட் ஐடியில ஒரு டோர் நம்பர் இருக்கும் பாருங்க, அதுல இருந்து ஓட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு டோர் நம்பர் வேறையா இருக்கு. இது எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஓட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் எப்படி வருதுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப் வழியா தான் வருது. அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாம, அந்த வாக்காளருடைய அப்ளிகேஷன் இல்லாம எலெக்ஷன் கமிஷன் ஒரு புள்ளி கமாவை கூட மாற்ற முடியாது. அவங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அது சட்டபூர்வமாக குற்றம். டெக்னிக்கலாக அவங்கள தவிர வேற யாருமே பண்ண முடியாது. இல்லை, அங்கே அந்த இப்போ நீங்கள் போன அந்த கிராமங்களில் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு, அதாவது வாக்காளர் ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களுக்கு, வாக்காளர் அடையாளத்தை வச்சிருக்கவங்களுக்கு வாக்கு இல்லாமல் இருக்கா? அதானே சொன்னேன் ஃபர்ஸ்ட். 35. அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? நாங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம். எங்க மாவட்ட தலைவர் எல்லாம் சேர்ந்து போய் கொடுத்ததுக்கு இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல. 36 கொடுத்துருந்தோம். அதுல ஒருத்தரை வந்து பக்கத்து பூத்துல இருக்காரு, இந்த கார்னர்ல இருக்காருன்னு, மீதி 35 பேரையும் காணோம். இல்ல, அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? இப்ப வரைக்கும் ஒன்றும் பதில், எங்களுக்கு 7 நாளைக்குள்ள பதில் கொடுங்கன்னு சொல்லி 26 மார்ச்ல லெட்டர் எழுதியிருக்கிறோம். இப்ப வரைக்கும் எங்களுக்கு பதில் கொடுக்கல. நீங்க அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? அங்க போய் ரேண்டம் தான். நாங்க நிறைய இடத்துல எங்க தலைவர் செல்வப்பிரதியோட இடமும் நாங்க பார்த்தோம், இதுவும் பார்த்தோம், குளச்சல்ல கொஞ்சம் பார்த்தோம், அப்படி நிறைய இடத்துல ரேண்டம் பார்த்தோம். இது வந்து கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஒரு ஓட்டு விடாம பார்த்தோம். ஒரு 26 நாள் அந்த இடத்துலயே டீம் போட்டு வந்து பார்த்தோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திரு சரவணன், ஞான பண்டிதன் சொல்லிட்டு எங்களோட பூத் கமிட்டி இருக்காங்கல்ல, அந்த பூத் கமிட்டி உதவியோட முழுக்க பார்த்தோம். இல்லை, இதுக்கு முன்னாடி பல லட்சம் வாக்குகளை இந்த மாதிரி திருடுவாங்க இல்லை பண்ணுவாங்கன்னு சொல்லி, இப்போ 35 வாக்கு 40 வாக்கு ஒரு பூத்து, ஒரு பூத்துக்குங்கிறதா இங்க கணக்கு. இல்ல, அப்ப மத்த பூத்துல எல்லாம் இன்னும் பாக்கலையா? இல்ல அங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், இது எப்படி இதையும் அதையும் கோரிலேட் பண்றோங்கிறது நான் சொல்றேன். சோ இப்ப இந்த இடத்துல நம்ம 3 விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து டோர் நம்பர் கண்ணாபின்னான்னு மாத்திருக்கிறது, இன்னொன்னு வந்து ஓட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஆள் இல்லை, ஆனா அவங்களோட டேட்டா காப்பிடா வேற வேற பூத்துல இருக்கு. டேட்டா எங்க இருந்து காப்பி பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோன்னு சொன்னேன்ல, அதே பேரு, உறவினர் பேரு, ஏஜ் வந்து வேற வேற இடத்துல காப்பி ஆயிருக்கு. இந்த இடத்துல அவங்க ஆளே காணும். இதுக்கு காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல, புரியல அது எனக்கு. இந்த 53 பேரு லிஸ்ட்ல இருக்காங்க, ஓட் லிஸ்ட்ல இருக்காங்க. அந்த 4 தெருவுலயும் ஆளை காணும். ஆனா இதே டேட்டா வேற வேற பூத்துல காப்பி ஆயிருக்கு. இதே டேட்டா அப்படியே இன்னொரு பூத்துல இருக்கு. அந்த பூத்துல தான் அவங்களோட உண்மையான இது இருக்குது. இது இங்க வந்து காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே இன்னொரு செட்டப் வந்து இன்னொரு பூத்துல இருக்காங்க. உண்மையான ஆட்கள் இருக்காங்க வேற வேற பூத்துல. அவங்க எல்லாம் இவங்க எதையுமே கற்பனையா உருவாக்கல. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பேரை நீங்க ஆந்திரால இருந்தோ, கர்நாடகால இருந்தோ, கேரளால இருந்தோ பேரெல்லாம் காப்பி பண்ண முடியாது. ஒரு மலையாள பேர் எப்படி இருக்கும், ஒரு தெலுங்கு பேர் எப்படி இருக்கும், கன்னட பேர் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் பேரு தமிழ் பேரு தான். அதை நீங்க வேற எங்க இருந்தும் காப்பி அடிக்க முடியாது.
தமிழ் பேருக்குள்ளரையே காப்பி அடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஏன் வாக்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்போ சூளைமேட்ல இருக்கு அப்படின்னா என்னோட வாக்கு மதுரையில இருக்கும். மதுரையில இருக்கும். 46 இடம் வரைக்கும் அந்த மாதிரி காப்பி இருக்கு. ஒரே ஓட்டு அதே பேரு டோர் நம்பர் அவங்க அப்பா பேரோட 46 இடத்துல இருக்கு. இந்த மாதிரி 65 லட்சத்துல நாங்க பார்த்த 65 லட்சம் வாக்காளர்கள்ல 7 லட்சம் வாக்காளர்கள் இப்படி டூப்ளிகேட். இல்லை, இது எண்ணிக்கை பெரிய அளவுல இருக்கு. இது பெரிய அளவுல இன்னும் பேசப்படல, மீடியாக்கள் எதுவுமே பேசப்படல. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதான் சொல்ல முடியும். ஸோ வந்து மீடியாக்கள் இவங்க எல்லாருமே வந்து பிஜேபி கைக்கூலியா தானே இருக்காங்க. எப்படி தேர்தல் ஆணையம் ஒரு கைக்கூலியா இருக்கோ, இது இன்னொரு கைக்கூலியா மீடியாக்கள் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியா, யூடியூப்ஸ் இதெல்லாம் ரொம்ப நம்ப வேண்டியிருக்கு. ரைட். ஸோ வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து எபிக் ஐடி மாற்றம். இதுதான் மிக கொடுமையான விஷயம். நீங்க தான் சார் இருக்கிறீங்க, உங்க கையில ஒரு ஓட் ஐடி வச்சிருக்கிறீங்க, அதுல ஒரு எபிக் நம்பர் இருக்குது. ஓட் ஐடி வாக்காளர் அடையாள எண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்களோட பூத்துல உங்க பேர் இருக்கு, போட்டோ இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் அதே மாதிரி இருக்கு. எபிக் ஐடி நம்பர் மட்டும் வேற. இந்த கொடுமை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? 7 ஓட்டு அதே மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஒரு பூத்துல. இது பயங்கர கொடுமையா இருந்துச்சு. அந்த வாக்காளர் வந்து சின்சியரா அந்த எண்ணு, அந்த அவரோட ஓட் ஐடி எண்ணை போட்டு நெட்ல சர்ச் பண்ணாருன்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வருது. அதே ஆளு அதே பூத்துல பக்கனையா ஓட் லிஸ்ட்ல இருக்கு, வேற எபிக் ஐடி. அப்ப அவரு ஓட் லிஸ்ட் போட்டு பார்த்துட்டு இல்ல நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு சொல்லி அவர் வீட்டுல உட்காந்துருப்பாரு. இங்க வேற யாரோ அவங்களுக்கு பதிலா ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல, இந்த லிஸ்ட் எல்லாம் அவங்க பிஜேபி கையில எடுத்துப்பாங்க, இத கரெக்டா டேட்டாஸை வச்சுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் யூகம். அதெல்லாம் பேசினா அதை எப்படி நீங்க சொல்றீங்கிறதெல்லாம் நான் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியோ தலைவர் ராகுல் காந்தியோ சக்தி அபியான் டீமோ நாங்க யாருமே இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கிடையாது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணலாம், அல்லது சிபிஐ பண்ணலாம், அல்லது வந்து சிஐடி பண்ணலாம். இப்போ கர்நாடகாவில் வந்து சிஐடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஓட்டு திருட்டை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணலாம். பட் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு தான் ஒரு டேட்டாவை வந்து கிடைக்கும் அவங்க கையில். இப்போ வந்து ஓட் லிஸ்ட் வந்து என் கைக்கு கிடைக்குமான பப்ளிக்கா என்ன இருக்கோ அதான் கிடைக்கும். இப்போ அவங்களுக்கான ஆதாரம் இப்போ வந்து இந்த 53 பேரு எந்த அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு இந்த பூத்துக்குள்ள வந்தாங்க. ஒரு பூத்துக்குள்ள எப்படி நீங்க வருவீங்க? அந்த பூத்து எந்த தெருவுக்குள்ளதோ அந்த தெருவுல நீங்க இருந்தா மட்டும்தான் வர முடியும். கண்டிப்பா, இல்லைன்னா ஒரு பூத்துக்குள்ள வர முடியாது. அப்ப அந்த தெரு எப்படி வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் வர முடியும் இல்லையா? அப்போ தேர்தல் ஆணையம் இந்த 53 பேருக்கும் இந்த தெருவுல எப்படி போட்டுச்சு, எந்த அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு போட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அ பப்ளிக்லி டிஸ்க்ளோஸ்டு டாக்குமெண்ட். பொதுவெளியில வச்ச டாக்குமெண்ட் இல்லை. பொதுவெளியில இருக்கிற தகவல்களை வச்சு இவ்வளவு சந்தேகங்களை நம்ம கிளப்புறோம். அப்போ இதை பார்த்து எவ்வளோ அவங்களுக்கு எழுதியாச்சு, காங்கிரஸ் கட்சியிலேருந்தே எவ்வளோ எழுதியாச்சு, நாங்க கூட எழுதியிருக்கிறோம். பிறகு பெரிய பெரிய ஆக்டிவிஸ்ட், வழக்கறிஞர்கள் எல்லாம் எழுதுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு கிட்டத்தட்ட 6-7 மாசமா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 7 அரசியல் கட்சிகள் வந்து சுப்ரீம் கோர்ட் வாசல்ல படிக்கட்டுக்கு பதிலாக படுத்து கிடக்குறாங்க. 7-8 மாசமா படுத்து கிடக்குறாங்க. SIR, தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்குறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிற சாஃப்ட்வேர்லாம் நாங்க பயன்படுத்துறதே இல்லைன்னு கூலா சொல்லிக்கிட்டு ஒய்யாரமா உட்காந்துருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலையை பண்ணாலும் அவன் சாகுற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு என்கொயரியோ விசாரணையோ நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டு ஆளும் பாஜக அரசு மத்தியில உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இல்ல, இப்போ நீங்க இந்த வாக்கு திருட்டை வந்து கூட்டணி கட்சிகள்ல பேசியிருப்பீங்களா? அவங்க ஏதாவது எல்லார்கிட்டயுமே வந்து அலர்ட் பண்ணியிருக்கிறோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே எல்லா கட்சிகள்கிட்டயுமே நாங்க கண்டுபிடிக்க எல்லா அப்டேட்ஸுமே வந்து பல கட்சிகள் தேர்தல் நெருங்கிருச்சு, அதனால கேட்கிறேன். இல்ல, இந்த லேட்டஸ்ட் லிஸ்ட் 3 நாள் முன்னாடி தான் சார் ரிலீஸ் பண்ணதே. தேர்தல் நெருக்கத்துல தான் அவங்க ரிலீஸே பண்றாங்க. அதாவது எலெக்ஷன் என்னைக்கு அறிவிக்கிறீங்களோ அன்னைக்கோட உங்களுக்கு வாக்காளர் பட்டியல் ஃப்ரீஸ் ஆகணும். ஏன்னா கேஸ் போட்டாலும் அதை இழுத்து கொண்டு போக முடியாதுங்கிறதுனால எலெக்ஷனுக்கு 12 நாளைக்கு முன்னாடி 12 நாளா 14 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ் ஓட் லிஸ்ட நீங்க பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க கமுக்கமா. இப்ப இந்த லிஸ்ட்ல 7 ஓட்டு சேர்த்திருக்கிறாங்க, அதுல 2 டூப்ளிகேட்.
ஓகே, இப்போ இதை எங்க போய் அப்ளை பண்ணுவீங்க? இப்போ நீங்க பிரச்சாரத்துக்கு போவீங்களா, ஓட்டு கேட்க போவீங்களா, அல்லது போயிட்டு என் ஓட்டு சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியும் என்னத்துக்கு சார் வேலை பார்க்கணும் சொல்லுங்க? நாங்கள் எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய கட்சிகளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. நாங்கள் சரியான வேட்பாளர்களை போட்டு எல்லா பக்கமும் ஓட்டை வாங்கி நாங்கள் தேர்தலில் நிற்கணும். எங்கள் ப்ராமிஸை நாங்கள் என்னத்துக்காக ப்ராமிஸ் பண்ணுறோமோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றணும். இவ்வளோ பெரிய பொறுப்பை நாங்கள் வச்சுக்கிட்டு, ஓகேவா, நான் திருடுறேன்னா இல்லையா ஓட்டன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஏஜென்சி வச்சுருக்கோம். அது பேர் தான் எலெக்ஷன் கமிஷன். அவன் அதை சரியா பண்றானா இல்லையான்னு நான் உட்காந்து மானிட்டர் பண்ணிருக்க முடியுமா சார்? இல்ல இப்போ அதாவது போலீஸ வந்து திருடன் வந்து மானிட்டர் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க. பிஎல்ஓக்கள் கூட கட்சிகளோட நிர்வாகிகள் சுத்திட்டு இருந்தாங்க. அப்பவும் எப்படி நடந்துச்சு? அதான் சார் சொல்றேன், பிஎல்ஓக்கள் கூடவே தான் திமுகவோட ஆட்களும் சரி, காங்கிரஸோட ஆட்களும் சரி, விசிகே தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், இதை தவிர நிறைய எதிர்கட்சிகளும் போனாங்க. எல்லாருமே டிவிகே பசங்க கூட சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கூட தான் ஃபுல்லா அவங்க கூட தான் இருந்தாங்க. எல்லா இப்ப நாங்க கண்டுபிடிச்ச அத்தனையுமே பிஎல்ஓக்கு ஆல்ரெடி எங்க காங்கிரஸ் ஆட்கள் வந்து சொல்லியாச்சு. கண்டுபிடிச்ச எல்லாருமே, ஈவன் மக்களுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. மக்களுமே இப்ப இதுதான் பிஎல்ஓவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல தான் அவங்க ஃபோன் நம்பர்லாம் இருக்குல்ல, அவங்க கிட்ட தொடர்ந்து மக்களுமே டச்ல தான் இருக்காங்க பிஎல்ஓ கூட. ஸோ எல்லாம் இருந்து பிஎல்ஓ இந்த அத்தனையுமே ஏற்கனவே எழுதி அமிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மேல என்ன உண்டோ, இதுல வந்து பேர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இதுல டோர் நம்பர் சேஞ்ச், இது எல்லாத்தையும் அவங்க அப்டேட் பண்ணி அமிச்சிட்டாங்க. மேல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணுமே பண்ணல. இல்ல இப்ப அந்த 35 பண்ணிச்சா பண்ணலையானே நமக்கு இப்பதான் தெரியும். ஏன்னா எப்ப கேட்டாலும் நாங்க பண்ணிடுறோங்க இந்த இப்ப வெளியிடுவோங்க, நாங்க இப்படியே சொல்றீங்க. நாங்க பண்ண மாட்டோம்னு சொன்னாலாவது ஏதாவது கோபமாவது படலாம். இந்த பண்ணிடுறோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஜனவரியில ஒரு லிஸ்ட் வெளியிட்டு நீங்க பிப்ரவரிக்குள்ள திருப்பி அப்ளை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுல அந்த 35 பேர் இருந்தாங்களா? எல்லாமே பலவாட்டி பண்ணிட்டாங்க சார். என் ஓட்டு வரலன்னு சொல்லி இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க பலவாட்டி பண்ணி. ஒன்னும் இல்ல, மாஞ்சோலை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 6 மாசமா எங்களுடைய டாக்டர் டேனியல் காங்கிரஸ் கட்சியில இருந்து அந்த 1000 ஓட்டு மாஞ்சோலை மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நடையா நடந்துட்டு இருக்காரு. அந்த மக்களோட வந்து சேர்ந்து அலைன்னு அலையாத அலை கிடையாது. எல்லா வாட்டியும் இப்ப இல்லையா இப்ப கொடு, இப்ப இல்லையா இப்ப கொடுன்னு ஒரு சால்ஜாப்பு சொல்றாங்க பாருங்க. எல்லா வாட்டையும் எழுதி 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 கொடுத்துருக்குறாங்க. பல வாட்டி கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ஓட்டு போட்டவங்க, அவங்களுக்கு இப்ப 400க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் இல்ல, இது வரைக்கும் இல்ல, இனிமே அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதான் 2024ல 40 லட்சம் வாக்குகள்கிட்ட வாங்கியிருந்ததா சொல்லி இப்போ 40 லட்சமா எவ்வளவு சொன்னீங்க? மொத்தமா 80 லட்சம் சொல்லியிருந்தீங்களா? மொத்தமா பிஜேபி கூட்டணி வந்து 80 லட்சம் ஓட்டு, தாமரை சின்னத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓட்டு, அதாவது 49 லட்சம் பிளஸ் ஓட்டு. இல்ல இப்ப இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் எவ்வளவு அவங்க தெரியல அந்த ஓட்டு திருட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க இதுல இது எதுக்காக ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறவனோட டோர் நம்பரை பூரா மாத்தணும் சொல்லுங்க? உங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? எதுக்கு வந்து வேலை மெனக்கெட்டு அவங்களோட ஓட் ஐடியில இருக்கிற டோர் நம்பரை மாத்துறீங்க? அவங்க என்ன ஆதார் கார்டோ அல்லது ரேஷன் கார்டோ என்ன வச்சாங்களோ அதுல இருக்க டோர் நம்பரை ஏன் மாத்தணும்னு நான் கேட்கிறேன். இது பல வருஷமா, இப்ப இல்ல, சில பல வருஷமா இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவங்களும் சில கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பிஜேபி சார்பாகவும் குளத்தூர்ல வந்து ஒரு காம்பவுண்ட்லயே 300 வாக்குகள் மேல டபுளா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. 300 வாக்குகளுக்கு எங்க நீங்க அட்ரஸ் ப்ரூஃப் வச்சிருக்கிறீங்க? எலெக்ஷன் கமிஷனை பார்த்து மேடம் நிர்மலா சீதாராமன் வந்து குளத்தூர்ல 300 ஓட்டு வந்து ஒரே வீட்டுல இருக்கு அப்படின்னா அவங்க எலெக்ஷன் கமிஷனை தானே பார்த்து கேட்கணும். 300 ஓட்டுக்கு எங்க அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு கூடுன்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து கேட்டா, அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாம ஒரு வாக்காளர் பட்டியல்ல ஒரு அட்ரஸை நீங்க எப்படி மாத்துவீங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு எங்க அத்தாரிட்டி இருக்கு? காலையில எந்திரிச்சு எனக்கு கனவுல வந்து சிவன் வந்து சொன்னாருன்னு சொல்லி மாத்திட்டு இருப்பீங்களா? எப்படி சார் மாத்துவீங்க நீங்க? என்ன அத்தாரிட்டி இருக்கு உங்களுக்கு? டெக்னிக்கலா வேற யாருமே மாத்த முடியாது சார், எலெக்ஷன் கமிஷனை தவிர. பிஎல்ஓவா இருக்கட்டும், வேற எந்த கட்சியா இருக்கட்டும், அப்ளை தான் பண்ணலாம். அல்டிமேட்லி அதை மாத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட வாக்காளர் பட்டியல்ல மாத்தணும் என்றால் அது எலெக்ஷன் கமிஷனால் மட்டுமே முடியும். இட் இஸ் தி சோல் கஸ்டோடியன் ஆஃப் எலெக்ஷன். கண்ட்ரோல் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு, அவங்ககிட்ட தான் இருக்கணும். அதை போய் பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட கொடுக்க முடியும்? அவங்க கிட்ட தான் இருக்கணும்.
கண்ட்ரோல்லாம் கரெக்டா தான் இருக்குது, அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. இல்ல அதான் இப்ப இந்த எலெக்ஷன்ல போலீஸே திருடினா என்ன சார் பண்ண முடியும்? அதுதான். இல்ல இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க எதனால? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க திருப்பி குழந்தை மாதிரியே கேட்டுட்டு இருக்க கூடாது. இல்ல அதாவது ஒரு தொகுதியில மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, இல்ல என்ன குற்றச்சாட்டு வைக்க போறீங்க? அதான் சொல்றேன் சார். இப்ப வந்து ஒரு பூத்துல இது பார்த்திருக்கோம்ல, என்னென்ன பேட்டர்ன் பார்த்திருக்கோம். 2 எபிக் ஐடியில ஒரே டீடைல்ஸ் இருக்கு. அதுதான் சொல்றேன். 7 லட்சம் ஓட்டு அந்த மாதிரி டூப்ளிகேட்டடா இருக்குன்றேன். நான் பார்த்த 65 லட்சத்துல 7 லட்சம் 65 லட்சம்ங்கிறது எத்தனை? 28 சட்டமன்ற தொகுதி. ரேண்டமா ஒரு 28 சட்டமன்ற தொகுதி எடுத்தோம். எடுத்துட்டு அதுல வந்து 9000க்கு மேற்பட்ட பூத்துகளை எடுத்து அதுலதான் நாங்க அனலைஸ் பண்ணோம். ஓகே மேடம், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவா முன் வச்சதுக்கு மிக நன்றி. தேங்க்யூ.